இவங்களை வரேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் லேட்டாக வர்றது. இவளுகளை வச்சுட்டு வரா பாரு ஜிங்கு ஜிங்குன்னு. சாரி டி, லேட் ஆயிடுச்சு. சரி தா, இவதான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ராஷ்மி. ஹாய். ஆமாம், எங்கே உயிர்? அவளுக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னா, அப்புறம் டக்குன்னு கால் பண்ணி நீ அவங்க கூட போய் வெயிட் பண்ண, நான் அங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அதான் லேட் ஆயிடுச்சு. சரி வா கிளம்பலாம். இருங்கடி, அவ்வளோ வந்துட்டோம். 5 நிமிஷத்துல படம் போட்டுருவாண்டி. ப்ளீஸ் டி, அவ இப்போ வந்துருவாடி. கிளம்பிட்டேன்னு சொன்னா. ப்ளீஸ் டி, அவ வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்காவே போலாண்டி. ஆமாண்டி, அவங்களும் வந்துடட்டும். ஹாய். சாரிடி, பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சா, அதான் பெட்ரோல் போட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. நேத்து நைட்டே பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணி தரேன்னு சொன்னேன்ல, எங்க கேக்குற? அம்மா ஹெல்மெட் எங்க? என்ன ஸ்ரீ, ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டாத நீ எத்தனை டைம் சொல்றது? அம்மா ஷால் என்ன இப்படி போட்டிருக்க? இப்படிதான் போட்டு நாட் பண்ணி வண்டி ஓட்டும் நான் எத்தனை டைம் சொல்றது? எதையுமே கேட்க மாட்டேன்ற. சாரி ஹரி. உன் உயிர் உனக்கு வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப முக்கியம் ஸ்ரீ. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல? ஒரு நிமிஷம் தள்ளுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல? ஹே ஸ்ரீ, இத கேளேன். அட்டிகெத்து உரல்ல சொத்து. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்ல? எங்கேயாச்சும் ட்ரிப் பிளான் பண்ணலாமா? எப்படியும் போறது இல்ல, பிளான் ஆச்சும் பண்ணுவோம். பாண்டிச்சேரி, கொச்சின், பெங்களூர், கோவா. என்னடி எதை சொன்னாலும் அப்படின்றீங்க? எங்க நீங்களே ஏதாவது சொல்லுங்க பாப்போம். மணாலி போறோம். என்ன? நிறுத்து. அது என்ன ஒரு நாள் அவங்கள பார்த்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஷிப்லன்ற? இதெல்லாம் நாளைக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்புறம் 7:30 வந்துடும். 7:30 வந்துருமா? நாளையிலேருந்து IPL ஸ்டார்ட் ஆகுதுடி. அதுக்கு இன்னையில இருந்து 2 மாசத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பிரேக்கப் பண்றேன். இப்போ இந்த நிமிஷம், இந்த செகண்ட்ல இருந்து நீ எலி, நான் பூனை; நீ பாம்பு, நான் கீரி; நீ புலி, நான் சிங்கம்; நீ ஆண்டனி, நான் பாஷா; நீ ப்ளூ, நான் yellow; நீ MI, நான் CSK. பா, சென்னை மேட்சை கரெக்ட் டைமுக்கு கரெக்ட் காஸ்டியூம் போட்டு உட்காந்து பார்க்குற ஃபீலே தனி. வாத்தலை. என்னடி எப்போ ஊரை சுற்றிட்டு 9 மணிக்கு தான் வருவேன்? இன்றைக்கி என்ன அதிசயமாக 7 மணிக்கே வந்து உட்காந்துருக்க? என்ன விஷயம்? அதுதான் விஷயமா? ஐயோ, IPL முடிகிற வரைக்கும் இனிமேல் சீரியலே பார்க்க முடியாதா? இது என்னடி, மேட்ச் பார்க்கறதுக்கு ஸ்நாக்ஸ் ஓகே, ஸ்டெத்தஸ்கோப்பு மாத்திரலாம் எதுக்கு? மா, CSK மேட்ச்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமா. கடைசி ஓவர் கடைசி பால்ல தான் மேட்ச் முடிப்பாங்க. எவன் ப்ரெஷர் தாங்குறது? அதுக்காக தான் சேஃப்டி மெஷர்ஸ்க்கு இதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சரி வாமா, வந்து உட்கார் பார்க்கலாம். உனக்கு தான் வேலை இல்லை, எனக்குமா இல்லை? மா, வந்து கம்பெனி கொடுமா. ஹாய் ஆண்டி. தோ கம்பெனி கேட்டல, உன் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டாங்க பாரு. உட்காருங்கம்மா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தலைய பாருங்கடி, தலை பேசுற அழகே தனிடி. உங்க தலையை சீக்கிரம் பேச சொல்லுடி. என்னோட கியூட் சாம் கரனுக்காக நான் வெயிட் பண்றேன். சாம் கரனும் இல்லை, ராஜ்கிரனும் இல்லை. சாம் கரன் இல்லையா? ஆமா, அவன் பஞ்சாப்ல இருந்து வந்து பஞ்சாப் பறந்து மறுபடியும் பஞ்சாப்கே போயிட்டான். பஞ்சாபுக்கே போயிட்டானா?
அப்போ இப்போலேருந்து என்னோட சப்போர்ட் பஞ்சாபுக்கு தான். சும்மா சும்மா. அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கனவுல வெண்டீன் போட்டுட்டு இருக்கேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி சரி. மா நகருமா, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பா இந்த புள்ள வந்ததுலேருந்து எழுதிக்கிட்டே இருக்குப்பா. ஏண்டி இப்படி படிக்கிற பிள்ளையும் சேர்த்து கெடுக்குறீங்க? மா என்னத்தையாவது வளரிட்டு இருக்காதம்மா, அவ டீம் போட்டுட்டு இருக்காமா. டீம் போடுறாளா? ஆமா ஆண்டி, நான் 49 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 40 லட்ச ரூபாய் எடுக்க போறேன். 49 ரூபா போட்டு 40 லட்சமா? பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்குது நீ இருக்கிய. மா அதெல்லாம் ஃப்ராடுமா. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன உடனே அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல சம்பாதிக்கலாம், இதுல சம்பாதிக்கலாம். எல்லாருக்கும் லாஸ் தான். கேமா பாருங்கம்மா. நீங்கள் கேமை பாருங்க, நான் வேலையை பார்க்குறேன். ஆண்டி இதில் ஒன்று தொடுங்க. எதுக்கு தொடுங்க. உங்க அம்மா என்ன தொட்டாங்க தெரியுமா? நீ ஒண்ணு பண்ணு, மேட்ச் முடியற வர மௌன விரதர் வாயை திறந்த. மா நான் வெளியில போயிட்டு வரேன், பாய். வெளியே போறியா? இப்படியே வா. ஆமா இரு வரேன். இதை போட்டு போ. என்னது இது? டாப்பு. என்ன கலரு? ப்ளூ கலரு. நானா ப்ளூ கலரா? வாய்ப்பே இல்லை. அதுக்கேண்டி நல்லா தானே இருக்கு. நோ கிராஸ் கொஸ்டின். இனிமே என் கண்ணு முன்னாடி ப்ளூ கலர்ல எதுவுமே இருக்கக்கூடாது. நான் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து போடுற ட்ரெஸ்ல இருந்து குடிக்கிற ஜூஸ் வரைக்கும் எல்லாம் மஞ்சளேன்னு இருக்கு. ஆமா என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? தக்காளி சாப்பாடு. தக்காளி சாதம் ரெட் கலர். தக்காளி சாதத்தை கட் பண்ணு, லெமன் சாதத்தை குக் பண்ணு, மஞ்சள் கொஞ்சம் தூக்கலாம். உனக்கு தான் லெமன் சாதம் பிடிக்காதே. பழகிக்கிறேன். ஆமா என்ன இந்த செவரு ப்ளூ கலர்ல இருக்கு? நான் வரதுக்குள்ள மஞ்சள் கலரா மாத்தி வை. டாடா. மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே. ப்ளூ கலர் வண்டியிலையா போறது? வண்டியவே மாத்திர வேண்டிதான். வாத்தல வாத்தல வாத்தல. தலையோட அழகு என்ன, ஸ்டைல் என்ன, ஆர்ம்ஸ் என்ன, ஃபாஸ்ட் என்ன. தலை ஆடும்போது தான் இந்த தருதலை கூப்பிடுவான். எப்படியும் அம்மா என்ன பண்றாங்க, நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, இதான் கேட்க போறான். அவன் கிடக்குறான். ஹாய் டார்லிங், என்ன வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன கலர் ஷர்ட்ரா இது? ஏம்மா ரெட்டு? ஏன் yellow கலர் ஷர்ட்லாம் போட்டு வரக்கூடாதா? என்கிட்ட எல்லோ இல்லைம்மா. என்னடா என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்துட்டு yellow கலர் ஷர்ட் இல்லையா உங்ககிட்ட? சரி சரி கூல், நெக்ஸ்ட் டைம் வாங்கிடுறேன். ஆமாம் நான் 2 நாளாக கால் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் ஃபோனை எடுக்கவே இல்லை நீ? எனக்கு ஃபீவர். என்னது ஃபீவரா? டாக்டர்கிட்ட போனியா? மெடிசன் சாப்பிட்டியா? இன்ஜெக்ஷன் பண்ணியா? என்கிட்ட சொல்ல நானாவது கூட்டு போயிருப்பேன்ல. என்ன ஃபீவர்? என்ன ஃபீவர் சொல்லுமா? yellow ஃபீவர். என்னது மஞ்சக்காமலையா? yellow ஃபீவர்னா சிஎஸ்கே yellow ஃபீவர். இதுக்கு தான் கிரிக்கெட் தெரியாதவனால பாய் ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாதுங்கிறது. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி சிவப்பு நீலம்னு இல்லாம நல்ல மஞ்ச சொக்காவா போட்டு வா, இல்லனா இம்பாக்ட் பிளேயர்னு ஆள மாத்திடுவேன். டேய் என்ன மச்சான், இவனுக்கு இந்த வருஷம் பிளே ஆஃப் ரிசல்ட் ஆகல. ஆமாண்டா, என்ன பண்றது விடு. அந்த மஞ்சள் மாக்கஜி மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, நம்மள கலாய் தள்ளுவாடா. வந்துட்டேன்டா. வாடா போயிடலாம். இருங்கடா. என்ன 5 வருஷம் ட்ராஃபி வாங்கினவங்களும் சரி, 50 வருஷமா ட்ராஃபி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் சரி, எல்லாம் அடங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்க போல. ஏய் மஞ்சா தூள், நீங்க பிளே ஆஃப்ஸ் தான் போயிருக்கீங்க, கப் அடிக்கலல்ல. ஈசாலா கப் நம்தே. பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிட்டோம். எப்படியும் ஈசாலா கப் நம்மதே எங்க கிட்ட தான் கப் கொடுத்துட்டு போறாங்க. ஏய் மஞ்ச சொக்கா, நாங்க இந்த தடவை பிளே ஆஃப் போகாட்டி கூட எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எங்க கிட்ட ஆல்ரெடி 5 கப் இருக்குமா. இந்த தடவை நீங்க ஜெயிச்சா கூட 5 கப் ஈக்குவல் தான். ஆமாப்பா, உங்களுக்கு என்ன டிஆர்எஸ் ரிவ்யூன்னு கேட்டா கரண்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க. 11 பிளேயர் பிளஸ் 2 அம்பையர் சேர்த்து 13 தானே விளையாடுறீங்க.
5 கப் என்ன 50 கப் கூட வச்சிருப்பீங்க. ஏ மஞ்ச பாப்பா, இன்னும் எவ்வளவு நாள் நான் அம்பேர் விட்டே விட்டுறேன். புதுசா தான் சொல்லுப்பா. எங்க கோலி கிட்ட 5 செஞ்சுரி இருக்குமா ஐபிஎல்ல. உங்க தோனி கிட்ட 1 இருக்கா? உங்க கோலி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பா. எங்க தலை ஃபினிஷரு. உங்க கோலியால எங்க தலைய மாதிரி இன்னிங்ஸ் ஃபினிஷ் பண்ண முடியுமா? ஏய், உங்க தலைய கேப்டன் கூல்னு சொல்றீங்களே, அப்புறம் ஆர்ஆர் மேட்ச்ல நடந்த நோபால் கான்ட்ரோவர்சிக்கு டக் அவுட் போயிட்டே மறுபடியும் உள்ள வந்தாரு. அதுக்கு தான் எங்க தலை அவரோட 50% ஆஃப் தி மேட்ச் சாலரியை ஃபைனா கட்டினார்ல. இப்போ மட்டும் பாரு, அந்த 2 வருஷம் எங்க போனீங்க சொல்லுங்க. நிறுத்துங்கடா. தமிழ்நாட்டுல இருந்துட்டு வேற ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? ஏய், 2 வருஷம் பூனை மாதிரி மறந்துருந்து பூனைக்கே சப்போர்ட் பண்ண ஆளு தானே நீங்க. ஓடு மாப்ள. சென்னையும் இல்ல, எங்க தலை பூனேல இருந்தாரு, அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். அடுத்த வருஷம் உங்க தலை ஐபிஎல்ல இல்ல. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பண்ணு சொல்லு. பெங்களூர் தக்காளி வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னா கேட்குறாரா? பாரு, நல்லாவே இல்லை. மா என்ன மா, எனக்கு ஒரு 10,000 rupees வேணுமா? 10,000? 10,000 ரூபாய்? எதுக்குடி உனக்கு அவ்வளோ காசு? மா, அதான் தலை ரிட்டையர் ஆக போறார்ல. அவர் ரிட்டையர் ஆகுதுக்கு எதுக்குடி நான் 10,000 ரூபாய் தரணும் உனக்கு? மா, அவரை நேர்ல ஒரு டைம் ஆச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைமா. அதான் இந்த வருஷம் ஐபிஎல் சென்னையில நடக்குதுல்ல, நேர்ல போய் பார்த்துட்டு வரமா. 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்து ஸ்டேடியம்ல போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவர் அங்கே நூடு தான் தெரிவாரு. நான் 10 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி தரேன், வீட்டில் உட்காந்து டிவியில் பக்கத்தில் உட்காந்து பாரு அவரை. மா, நேர்ல பாக்குற ஃபீலே தனிமா. மாமா ப்ளீஸ்மா, இந்த டைம் மிஸ் பண்ணிட்டா அவரை பார்க்கவே முடியாதுமா. அவர் ரிட்டையர் ஆயிடுவாருமா. அவர் ரிட்டையர் ஆறன்னு சொன்னாரா? இல்லை எந்த நியூஸ்லயா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அவரே ஜம்முன்னு ஃபிட்டாக இருக்காரு. அவரை போய் நீங்களே ரிட்டையரான்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. இப்போ உன்னால பணம் தர முடியுமா முடியாதா? முடியாது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சட்டுன்னு கோவம் வருது கேட்டா தோனி ஃபேனுங்கிறது. அவர் மாதிரி கூலா இருக்க கத்துக்கடி. நான் கூலா இருக்கணும்னா அவரை நேர்ல பார்க்கணும். சரி, அப்பா வந்தோடனே காசு வாங்கி டிக்கெட்டை போடு. இது நல்ல ஐடியா. அப்படியே எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட்டை போட்டுரு. உனக்கா? உனக்கு எதுக்கு? எனக்கும் சச்சினை நேரில் பார்க்க ஆசை இருக்காதா? சச்சினை பார்க்க போறியா? ஆமா, எனக்கு சின்ன வயசுலேருந்து சச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சிஎஸ்கேல சச்சின் விளையாடுறதுனால நீங்கள் 10 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் எனக்கு சிஎஸ்கேவை ரொம்ப பிடிக்கும். யாருக்கிட்ட? எனக்கும் கிரிக்கெட் தெரியும். நன்றி தாயே, விடை பெறுகிறேன். ஏய், எங்கே போற? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போ. நீங்களும் என்ன மாதிரி சிஎஸ்கே ஃபேனா இருந்தா மறக்காம இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சச்சின் ஃபேனா இருந்தா பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.